நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தாக்கல் செய்த மனுக்கள் எப்பொழுது விசாரணைக்கு வருகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனும் இயக்குனர் செல்வராகவனின் தம்பியுமான நடிகர் தனுஷ், நடிகர் ரஜினியின் மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து வந்தார். இவர்களுடைய காதலுக்கு இரண்டு குடும்பங்களிடமிருந்து பச்சை கொடி காட்டப்பட்டதை அடுத்து 2004 நவம்பர் 18 இருவருக்கும் சென்னையில் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக சுமார் 20 ஆண்டுகளாக சுமூகமாக சென்ற இவருடைய திருமண வாழ்வில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2022 இருவரும் பிரிந்து விட்டதாக அறிவித்தனர். இந்த நிலையில் இருவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இருதரப்பினரின் குடும்பத்தினரும் மற்றும் நண்பர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் விவாகரத்து பெறுவதில் இருவரும் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் 2004 நடைபெற்ற தங்களுடைய திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.